ஹாய்ங்க. என்னோட வீடியோஸில் ஹெட்லைன் பார்த்துட்டு நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க அவளா. நான் 2-3 ஷார்ட்ஸ் போட்டிருக்கேங்க, கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருந்துருக்கேங்க. அதில் நாங்கள் இப்போ ரெடி பண்ணுற ப்ராடக்டை மட்டும்தான் நான் போட்டிருப்பேங்க. அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு சில பேர் தள்ளையில் அப்படியே ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வந்து நாங்கள் இந்த வெயிட் லாஸ் பவுட்ரு, அப்புறம் சிறுதானிய கோதுமை மாவு, இது எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கோங்க. நான் அந்த வீடியோஸ் தான் போட்டுட்டு இருந்தேங்க. திடீர்னு தோணுச்சு, எனக்கு வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. சரி, வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம்னாலும் நம்மளால முடிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம எதையாவது சாப்பிட்றோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சாலே நம்ம அப்போ தான் ஏதாவது ஒன்று சாப்பிடணும் போல தோணும். ஏதாவது ஒரு கிரேவிங்ஸ் வந்து எல்லாமே சாப்பிட்ருவோம் நம்ம. அதனால நம்ம திடீர்னு நான் மட்டும் ட்ரை பண்ணேன்னா என்னால் ட்ரை பண்ண முடியாது. நான் மட்டும் இருந்தேன்னா 1 நாள் 2 நாள் இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கே அது என்னடா இது அப்படின்ட்டு சாப்பிட்ருவேங்க. அதனால இப்போ இது என்னன்னா, சரி நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டோம். சரி, நம்மள மாதிரி நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருப்பாங்க. சரி, எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்ணோம்னா கொஞ்சம் நம்மளும் குறைச்ச மாதிரி இருக்கும். எல்லாரும் நம்மளோட சேர்ந்து ஆர்வமாக கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. அதனால நான் வெயிட் லாஸ் போடலான்னு நினைச்சேன். நான் நிறையா டைம் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணியிருக்கேங்க. நிறையா டைம் ட்ரை பண்ணி ஏற்கனவே ஒரு டைம் நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன்ட்டு சாப்பிடவே மாட்டேங்க. தயவு செய்து எந்த பெண்களும் சாப்பிடாம மட்டும் இருக்காதீங்க. யாருமே வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணுங்க. ஹெல்த்தியாக நம்மளை யாரும் பார்த்துக்க மாட்டோம். நம்ம எல்லாருக்கும் செய்வோம், ஆனால் நம்மளை யார் பார்த்துக்குவா? நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டாதான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கலாம். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால சரி, நம்ம இனிமேல் ஹெல்த்தியாக மாறுவோம். எதனால் எனக்கு இந்த அறிவு வந்துச்சுன்னா, திடீர்னு ஒரு நாள் அல்சர் ப்ராப்ளம் மாதிரி இருந்துச்சுங்க. அதனால நாங்கள் போய் டாக்டர்கிட்ட பார்த்தோங்க. அடிக்கடி ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும்னு சொல்லி போய் பார்த்தோம். நான் டயட்டில் இருக்கேன். நானும் நிறையா வீடியோஸ் பார்த்து டயட்டில் இருந்திருக்கேங்க. டயட்டில் இருந்து சாப்பிடாமையே இருப்பேங்க. சாப்பிடாமவே இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி போய் பார்க்குறப்ப திடீர்னு பித்தப்பையில் கல் இருக்குங்க, நீங்கள் உடனே சர்ஜரி பண்ணி எடுங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கங்க. உடனே டாக்டர் சொன்னோன்னே, என்னடா திடீர்னு இப்படி சொல்கிறாங்களே, இதுக்கு வேற கல்லை மட்டும் எடுக்க முடியாது அப்படின்னு எங்களுக்கு ஒரு பயமாயிடுச்சு. பித்தப்பை கல் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் இப்போ எனக்கு வந்து 1 இயர் ஆயிடுச்சுங்க. நான் சர்ஜரி பண்ணலைங்க. நான் ஹோமியோவில் தான் மெடிசன் சாப்பிட்டுட்ருக்கேன். உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பித்தப்பை கல் ப்ராப்ளம் இருந்து, இல்லை சர்ஜரி பண்ணிங்களா, இல்லை அதனால் உங்களுக்கு என்னென்ன இஷ்யூ இருந்துச்சு, ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன மெடிசன் ட்ரை பண்ணீங்களா, இல்லை சர்ஜரி பண்ணீங்களா, அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? நான் ஹோமியோவில் பார்த்துட்ருக்கேங்க ஒரு டாக்டர்கிட்ட. அவங்கள்ட்ட தான் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதுவரை எனக்கு பெயின் வரலங்க. ஆனால் கல்லுமே ரொம்ப கம்மியாகலை. ஓரளவுக்கு கொஞ்சம் சைஸ் கம்மியாயிருக்குங்க. அதனால நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? ஹோமியோவில் ட்ரை பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சா? எனக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகலை. இருந்தாலும் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. மல்டிபிள் ஸ்டோனாக இருக்குங்க. எப்பயாவது செரிமான கோளாறு வருந்தாங்க. அது அந்த டைமில் மட்டும் நான் ரெகுலராக மெடிசன் எடுத்துகிட்டே தாங்க இருக்கேன். இன்ன வரை அல்சருக்கும் பித்தப்பை கல்லுக்குமே சாப்பிட்டுட்டு இருக்கனால எனக்கு இப்போ அதிகமாக அந்த ப்ராப்ளம் இல்லைங்க. இருந்தாலுமே ஸ்டோன் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இதை எங்கே கேட்குறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்து என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணால் என்ன ஆச்சு, அதை ஏதாவது என்கிட்ட சொல்லுங்கள். அதனால தான் சொல்கிறேங்க. எதனால் பித்தப்பை கல் வந்துச்சுன்னா, நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடவே மாட்டோம். சாப்பிடாம மட்டும் இருக்கவே இருக்காதீங்க தயவு செய்து. காலையில் சாப்பிட்ருங்க, நைட்டுமே 7 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. முடிஞ்ச அளவு 7 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் மிட் நைட்டில் சாப்பிடாதீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னா, நான் டயட்டில் இருக்கேன் ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்கிட்டேங்க. நிறையானா அந்த சிக்கன் அந்த மாதிரி நைட்டில் என் வீட்டுக்காரர் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்கங்க. அவங்க வர 11 மணி ஆயிரும். அந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா, அவங்க வர டயத்தில் ஏதாவது அப்போதைக்கு ஏதாவது ஒரு நமக்கு யூடியூப் சும்மா நம்ம வீடியோஸ் பார்க்குறப்ப ஏதாவது ஒரு பிரியாணி ஏதோ ஒன்று வருதுன்னா நமக்கு ஒரு கிரேவிங்ஸ் ஆயிரும். சரி, வாங்கிட்டு வர சொல்லுவோமேன்னு சொல்லிட்டு நான் நல்ல அந்த ஃபிஷ் சில்லி, அப்புறம் சிக்கன் 65 இந்த மாதிரி எப்பயாவது வாங்கிட்டு வருவாங்க, நான் சாப்பிட்டேங்க. இது எல்லாம் ஸ்டோர் ஆகி எனக்கு கொழுப்பு அதிகமானனால தான் பித்தப்பை கல் வந்துச்சா என்னன்னு தெரியலைங்க. ஆனால் இந்த மாதிரி கொழுப்பு அதிகமாக இருந்தால் தான் பித்தப்பை கல் வரும்னு சொன்னாங்க. எனக்கு எதனால் வந்துச்சுன்னு தெரியல. அதுலேருந்தே நான் அதுலேருந்து இப்போ நான் வெயிட் லாஸ் இது பண்ணுறதே இல்லை, டயட்லேயே இருக்கிறது இல்லைங்க. நார்மலாக நான் சாப்பிட்டுட்டே இருந்தானே எனக்கு நல்லாவே குறைஞ்சிச்சு. நான் 74 இருந்தேங்க. இப்போ 68,500 69க்குள்ளே தான் இருக்கிறேன். இருந்தாலும் இன்னமும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்
1 இயருக்கு முன்னாடி கரெக்டா கண்ட்ரோலா மெடிசன் சாப்பிட்டு நான் கரெக்டா சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. ஆனா இப்ப அந்த அளவுக்கு கண்ட்ரோலா இல்லை. திடீர்னு எனக்கு தோணுச்சு, சரியே நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல லேடிஸ் வீட்ல, அவங்களுக்கும் ஏதாவது யாரோட ஜாயின் பண்ணி நம்ம பண்ணோம்னா சரி டெய்லி நம்மளோட சேர்ந்து அவங்களும் இருக்காங்கன்னு சொல்லி நமக்கே ஒரு ஆர்வம் வந்துடும். சரி ரெகுலரா நம்ம வீடியோஸ் எடுக்க, ரெகுலரா நம்ம கரெக்டா சாப்பிடணும். இப்ப நீங்க எல்லாம் பாப்பீங்கிறதுக்காகவே நான் கரெக்டா டைமுக்கு ஹெல்த்தியா இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு ஒரு அந்த இது இருக்கும். அதனால நீங்களும் அதே மாதிரி நம்ம அவங்க சொன்னாங்களே அவங்களோட நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா டெய்லி நம்மளும் ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் தோணும். அதனால நீங்க டெய்லி இன்னைக்கு நான் இந்த வீடியோஸ் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேங்க. நாளையிலேருந்து நம்ம 30 days ட்ரை பண்றோம் வெயிட் லாஸ் சேலஞ்ச். என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க ட்ரை பண்ணலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுவோம். ஹெல்த்தியா வெயிட் லாஸ் பண்ணணுங்க. 1 monthல 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி குறைக்கிற வேலையே வச்சுக்க கூடாதுங்க. அதெல்லாம் ஃபுல்லா சைட் எஃபெக்ட் தான். நம்ம ஹெல்த்தியா இருந்தாதான் நம்ம வீட்டுக்காரு குழந்தைங்க எல்லாரையும் நம்ம பார்த்துக்க முடியுங்க. ஓகே வாங்க நம்ம நாளைக்கு தான் டே 1. நாளையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோங்க. இந்த வீடியோஸ் அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் யார் பாக்குறீங்களோ என்னோட வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கால் பிளாடர் ஸ்டோன் யாருக்காவது இருந்து சர்ஜரி பண்ணீங்களா, இல்லை அதனால என்ன பண்ணீங்க, என்ன இஷ்யூ வந்துச்சு, எப்படி சர்ஜரி, எனக்கு தெரியாததை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதை கூட நீங்க எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? நம்ம நாளையிலேருந்து என்ன பண்றோம்னா வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே வாங்க. நாளைக்கு டே 1. நாளையிலேருந்து காலையில நான் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு சாப்பிட்ற வரை நான் உங்களுக்கு என்னென்ன சாப்பிட்றேன் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதே மாதிரி நீங்க எல்லாரும் என்னென்ன சாப்பிட்றீங்களோ அதெல்லாம் எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே வாங்க. இப்ப நாளையிலேருந்து நம்ம இப்போ நாங்க ஆரம்பிச்ச ப்ராடக்ட்லயே கருப்பு கவுனி அரிசி மிக்ஸ்லயே நாங்க எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். வெயிட் லாஸ்க்கு எது ஹெல்ப் பண்ணுமோ அது எல்லாமே அதுல ஆட் பண்ணியிருக்கோம். நான் டெய்லி அதை இனிமேல்ட்டு நாளையிலேருந்து காலையில நான் கருப்பு கவுனி அரிசி கூழ் தான் சாப்பிட போறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை சாப்பிட போறேன். நம்மள்ட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குங்க. இன்ஸ்டன்ட் கம்பு தோசை மாவு, சிறுதானிய கோதுமை மாவு, சோள தோசை மாவு, அப்புறம் உளுந்தங்களி மிக்ஸ். அது கூட நம்ம உளுந்தங்களி மிக்ஸ் எல்லாம் லேடிஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. என்கிட்ட வாங்கி ட்ரை பண்ணணும்னு சொல்லலைங்க, நீங்களே வீட்லயே ரெடி பண்ணி வேணாலும் ட்ரை பண்ணுங்க. எனக்கு உங்களுக்கு அப்படி டைம் இல்லை, என்னால் அதெல்லாம் ஹெல்த்தியா செஞ்சு அரைச்சு வைக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க எல்லாமே ரெடியா வச்சிருக்கோங்க. நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. வேணும்னா நான் வாட்ஸ்அப்ல நம்பர் கொடுக்குறேங்க. நீங்க மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு உடனே கொரியர் பண்ணிடுறேங்க. நீங்க வாங்கி உடனே ட்ரை பண்ணுங்க. நம்ம நாளையிலேருந்து ஹெல்த்தியா சாப்பிடுறோங்க. ஓகே வாங்க. மறக்காம என்னோட வீடியோஸ் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் டெய்லி வீடியோஸ் போட்டா உங்களுக்கு வீடியோஸ்லாம் அப்லோட் ஆகுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட யார் ஜாயின் பண்றீங்களோ அவங்க எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு டே 1. இன்னைக்கு டியூஸ்டே. வெனஸ்டேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஐயோ என்னடா நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்றோம், இப்ப குவார்டர்லி லீவ் வேற பசங்களுக்கு வந்துருமே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. லீவ் வந்தாலும் பரவாயில்லைங்க, நானுமே ஊருக்கு தான் போவேன். இருந்தாலும் நீங்கெல்லாம் கேட்பீங்கிறக்காண்டி நான் ஊருக்கு போனா நான் அதிகமா சாப்பிட்டுருவேங்க. எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாம அங்கே போனா நான்வெஜ்லாம் நிறைய கிடைக்கும், நான் பாட்டு சாப்பிட்டுருவேங்க. இப்ப நீங்க எல்லாம் என்னோட இருக்கிறனால ஐயோ நம்ம ஹெல்த்தியா சாப்பிடணும், நம்ம சாப்பிட்றத பார்த்துதான் அவங்களுக்கு ஒரு என்கரேஜிங் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு இது வரும். அதனால நான் அங்க போனாலும் கரெக்டா என்னென்ன நான் சாப்பிட்றேனோ அதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்களும் சீட் பண்ணக்கூடாதுங்க. நீங்களுமே கரெக்டா அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்றதுக்கு என்னென்ன நான் சாப்பிட்றேனோ அதே மாதிரி நீங்களும் ஹெல்த்தியா சாப்பிடுங்க. ஹெல்த்தியா சாப்பிடணும் அதனால காஸ்ட்லியா எல்லாம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்லாம் இல்லைங்க. நம்ம வீட்டுல என்ன ரெடி பண்றோமோ, காலையில என்ன சாப்பிட்றோமோ, காலையில என்ன செய்யறோமோ அதையே நம்ம தோசை சாப்பிட்றோமா, தோசைன்னு சப்பாத்தி சாப்பிடலாம், இல்ல தோசை சாப்பிடலாம், எது வேணாலும் சாப்பிடலாம். அளவா சாப்பிட்டுக்கங்க. அதனால நீங்க இதை சாப்பிடவே கூடாது, டீ குடிக்க கூடாது, சுகர் அவாய்ட் பண்ணணும் அப்படிலாம் நான் சொல்லலைங்க. என்னாலே டீ குடிக்காம இருக்கவே முடியாதுங்க. எதை வேணாலும் அவாய்ட் பண்ணுவேன், ஆனா அந்த டீ மட்டும் குடிக்காம இருக்கவே முடியாதுங்க. அதனால நானுமே இப்ப நாளையிலேருந்து சுக்குமல்லி காஃபி குடிச்சுக்கலாங்க. எனக்கு பிடிக்காதுதாங்க, இருந்தாலும் என்ன பண்றது, 1 month நம்ம கரெக்டா இருந்து பார்ப்போம். எனக்கும் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா
தெரியுதா, கல்லில் ஏதாவது பித்தப்பை கல் ஏதாவது கம்மியாயிருக்கா, 1 மந்த் கழிச்சு நானும் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்குறேங்க. அதே மாதிரி நீங்களும் நான் சொல்கிற மாதிரி எனக்கு டாக்டர் சொன்னது வந்து, ஹோமியோ டாக்டர் சொன்னது நிறைய கீரை எடுத்துக்கங்க, ஜீரக வாட்டர் எனி டைம் அப்பப்போ ஜீரக வாட்டர் சாப்பிட்டு குடிங்க, நைட்டே ஜீரகத்தை ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றுல எந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நிறைய கீரை சாப்பிட சொன்னாங்க. நான்வெஜ் வந்து அதிகமாக எடுத்துக்கவே வேணாம், நான்வெஜ் சுத்தமாக அவாய்ட் பண்ண தான் சொன்னாங்க. இருந்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியலைங்க. அதனால நான் குழம்பு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறேந்தாங்க. நீங்களுமே எடுத்துக்கங்க. இப்போ நாளையிலேருந்து நம்ம வெயிட் குறைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். நாளையிலேருந்து நான் என்னோட வெயிட்டை நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி வெயிட் என்ன இருக்குது என்னென்னு நான் என் வெயிட்டை சொல்கிறேன். அதே மாதிரி உங்களோட வெயிட்டையும் நீங்கள் கமெண்ட்டில் அப்டேட் பண்ணிகிட்டே வாங்க. என்னோட வீடியோஸ் எப்போ பார்க்குறீங்களோ பார்த்தோன்னே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. நான் சொன்னதை எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அதையுமே நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். யாருக்காவது அந்த ப்ராப்ளம் இருந்துச்சா என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் மறக்காமல். அதே மாதிரி நாளையிலேருந்து என்னோட வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு யார் யார் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ல நீங்க சாப்பிட்ற சாப்பாடையும் அப்டேட் பண்ணுங்க, என்னோட சாப்பாடையும் நான் அப்டேட் பண்றேங்க. நாங்கள் இப்போதாங்க ஸ்டார்ட் பண்ணேன் வெயிட்ல, இப்போதான் வீடியோஸ் போடுறதுக்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணேங்க. நாங்களுமே ஹெல்த்தியா இப்போ ஒரு கடைக்கே நான் போறேன்னு வச்சுக்கோங்க, என்னடா ஹெல்த்தியா நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம், ஹஸ்பண்டுக்கு கொடுக்கலாம்னு நம்ம லேடிஸ் எப்போதுமே மற்றவங்களுக்கு ஹெல்த்தியா கொடுக்கணும்னு நினைப்போமே ஒழிய நம்ம ஹெல்த்தியா சாப்பிடணும்னு நினைக்கவே மாட்டோம். மற்றவங்களுக்கு செஞ்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, செய்ய முடியாதவங்களும் வேலைக்கு போறவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்கலாம் ஐயோ என்னடா நமக்கு டைமே இல்லை, ஹெல்த்தியா சாப்பிட முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அது மாதிரி உள்ளவங்க அது மாதிரி யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க. வேலைக்கு போறவங்க இந்த மாதிரி இப்போ வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் நாளையிலேருந்து, உங்களுக்கு எங்களோட ப்ராடக்ட் எதுவும் வேணும்னா நான் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு இந்த வீடியோஸ்க்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேங்க. நீங்க என்னென்ன ஏதாவது வேணும்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு உடனே கொரியர் பண்ணிடுறோங்க. நாளையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம், ஹெல்த்தியா லைஃப் ஸ்டைல்ல ஸ்டார்ட் பண்றோம். என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க ஹெல்த்தியா ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்கு டே 1, நாளைக்கு மார்னிங்லேருந்து நான் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடுவேங்க. அதே மாதிரி நீங்களும் ரெடி ஆக்கிங்க. இன்னைக்கே போய் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்னா நீங்க காஸ்ட்லியா வாங்கணும் அப்படின்லாம் இல்லைங்க. ஃப்ரூட்ஸ்னா என்ன, நமக்கு என்னென்ன கிடைக்குதோ, ஒரு கொய்யா கூட சாப்பிடலாம், பப்பாளி சாப்பிடலாம், நமக்கு எது கம்மி ரேட்ல கிடைக்குதோ அந்த வாங்கிட்டு வாங்க போதும். அதுவே அதையே நம்ம சாப்பிட்டுட்டு டெய்லி கீரை ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, டெய்லி சொரக்காய் ஏதோ ஒரு கூட்டு. நான் என்ன செய்யறேன்னா நான் உங்களுக்கு ஐடியா சொல்றேன், நீங்க ஏதாவது ரெசிபி இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க, நான் செய்யற ரெசிபியும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. நாளையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோங்க ஹெல்த்தியா. நம்ம சீக்கிரமே 1 மந்த்ல நமக்கு எவ்வளவு வெயிட் குறையுதுன்னு, வெயிட் குறையலையாட்டியும் ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம ஹெல்த்தியா தான் இருக்கும், ஹெல்த்தியா சாப்பிட்ருக்கோம், ஆனா ஸ்லோவா தான் வெயிட் லாஸ் ஆகும். நம்ம ஹெல்த்தியா டெய்லி ரெகுலர் ஃபுட்டையே கம்மியா தான் எடுக்க போறோம். இப்போ ரைஸ்னா கம்மியா எடுக்க போறோம், பொரியல் கூட்டு நிறைய எடுத்துக்குவோம். அதே மாதிரி நைட்டு சப்பாத்தியா தோசையா ஏதோ அளவா எடுத்துக்க, எதா இருந்தாலும் லிமிட்டா எடுத்துக்கோங்க. நைட்டு 7 மணிக்குள்ள சாப்பிட்றணுங்க. ஓகேங்க, நாளைக்கு வந்து நம்ம நாளையிலேருந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்றோங்க. நீங்களும் என் கூட சேலஞ்சுக்கு ரெடியா இருந்தா உடனே கமெண்ட்ஸ்ல அப்லோட் பண்ணுங்க. ஓகே வாங்க, பாய், தேங்க்யூ.